அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இது வரைக்கும் நம்ம 10 பாவத்துடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். 12 பாவங்களில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாவம் 11ஆம் பாவத்தினுடைய சிறப்புகள். இந்த 11ஆம் பாவத்துடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற பாவத்திலே ரொம்ப அருமையான பாவம் சொல்லிட்டு இந்த 11ஆவது பாவத்தை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அகம் சார்ந்த பாவங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது 1, 3, 5, 7, 11 இப்படி ஒவ்வொரு பாவங்கள் வளர்ச்சியடைக்கும் போது இந்த கடைசி பாவம் தான் இந்த 11ஆவது பாவம். எப்போதுமே அகத்துக்கும் புறத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அகம் என்பது நாம் அனுபவிக்கக்கூடியது. அப்போ இந்த 11ஆவது பாவம் முழு திருப்தின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இந்த திருப்திங்கிறத முழு திருப்தின்ற வார்த்தையை போட்டிருக்கணும், திருப்தின்னு நான் போட்டுட்டேன். முழு திருப்தி என்பது தான் இந்த 11ஆவது பாவத்துடைய காரகம். அகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மனிதன் முழுமையாக திருப்தி அடைய முடியும், அதுதான் இதுக்கு அர்த்தம். புறம் சார்ந்த விஷயத்தில் கடைசி பாவம் எதுனா 12ஆவது வீடு. அது புறம் சார்ந்த மெட்டீரியல் லைஃப்னு சொல்கிறோம். அது மெட்டீரியல் லைஃப்பில் 12ஆவது பாவம் என்பது முதலீடு என்பது போது என்ன ஆகுதுன்னா, அது இன்னும் நம்ம எவ்வளோனா நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஆனால் முழு திருப்தி என்பது இந்த 11ஆவது வீட்டில் தான் இருக்குது. அகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பான வீடுனா 11, அதே மாதிரி புறம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பான வீடுனா அது 10ஆவது வீடு. ஏன்னா 10ஆவது பாவத்துக்கு அடுத்து வரக்கூடிய பரிணாம பாவம் 12ஆவது பாவம் என்பது லக்னத்துக்கு தீமையான பாவங்கிறதால, அதாவது இந்த 11ஆவது பாவத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லக்னத்துடைய பரிணாமம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துடைய முன் பரிணாமம் சொல்கிறோம். அதாவது முன்கூட்டியே நாம் திருப்தி அடைந்து விடுதல். லக்னத்துடைய முன் பரிணாமம் பார்க்கும்போது என்னென்னா, எளிதில் திருப்தி அடையக்கூடிய பாவம் தான் இந்த 11ஆவது பாவம். அந்த வகையில் இந்த 11ஆவது பாவத்தை பற்றி நம்ம பேசும்போது அதுக்கு முன்னாடி சின்னதாக நான் சொல்லிடுறதுனால, நம்முடைய பயிற்சி மையத்தில் டைரக்ட் கிளாஸும் ஆன்லைன் கிளாஸும் ரெகுலராக நடந்துட்டு வருது. 2 மாதத்துக்கு ஒரு முறை கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்முடைய பயிற்சி மையத்தில் நேரடி பயிற்சி சென்னை குன்றத்தூரில் நேரடியாக கேபி உயர்கணித சார ஜோதிடம் பயிற்சி தரப்படுகிறது. இந்த பயிற்சிக்கு ஓரளவுக்கு ஜோதிடத்தில் அடிப்படை நாலேஜ் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஓரளவுக்கு அடிப்படை நாலேஜ் இருந்தால் இந்த நேரடி பயிற்சிக்கு வருவதற்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரடி பயிற்சி வருவதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோ, ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ, தோராயமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ நீங்கள் இந்த புத்தகம், இந்த கொடுப்பனையும் தசாபுத்தின்னு இந்த புக்கு இருக்கு இல்லையா, இந்த கொடுப்பனையும் தசாபுத்திங்கிற இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அப்புறம் நம்முடைய பயிற்சி மையத்துக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம பயிற்சி மையத்தின் வழியாக கிட்டத்தட்ட 100 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கோம். அதில் முதல்ல படிக்க வேண்டிய புக்கு இந்த கொடுப்பனையும் தசாபுத்தின்ற புக்கு. இந்த புத்தகத்தை படிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மற்ற புத்தகத்தை வாங்கலாம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம பயிற்சி மையத்துக்கு வரலாம். நேரடி கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் 2 நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நம்முடைய பயிற்சி மையத்தில் மாதாந்திர கருத்தரங்கம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெறுகிறது. இந்த மாதாந்திர கருத்தரங்கத்துக்கு நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்தவங்க மட்டும் இல்லாமல் யார் ஒன்றா கலந்துக்கலாம். ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிற யார் ஒன்றாலும் சென்னை குன்றத்தூரில் நடைபெறக்கூடிய மாதாந்திர கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ளலாம். இதற்கான பயிற்சி கட்டணம் வெறும் 150 ரூபாய் தான். நம்முடைய யூடியூப் வாசகர்கள், புத்தகத்தை படித்தவங்க யார் ஒன்றாலும் உங்கள் நண்பர்களுக்கு இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்கிறதால தாராளமாக இதில் கலந்து கொள்ளலாம். இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போது அதாவது இந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட பாவம் நல்ல பாவமாக கெட்ட பாவமானு பார்க்குறதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், லக்னத்துக்கு அது எந்த பாவம், லக்னத்துக்கு என்ன விளைவு தருகிறது, 2வது வீட்டுக்கு என்ன விளைவு தருகிறதுன்னு பாவம். லக்னத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 11ஆவது பாவம். 11ஆவது பாவமே வந்துடுறதால லக்னத்துக்கு 200% நன்மை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 11ஆவது பாவத்தை எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அது லக்னத்துக்கு என்ன விளைவு, 2ஆம் பாவத்துக்கு என்ன விளைவு, அகத்துக்கு என்ன விளைவு, புறத்துக்கு என்ன விளைவுன்னு பார்க்கும்போது இந்த 11ஆவது பாவம் லக்னத்துக்கு 200% நன்மை தருகிறது. ஒரு பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் 11ஆவது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவ ரீதியாக நமக்கு முழு திருப்தி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உதாரணத்துக்கு லக்ன பாவம் 11ஆவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, மகிழ்ச்சி, சந்தோஷம், தன்னை பற்றின எப்பவுமே உற்சாகமான மனோநிலையில் இருக்கக்கூடிய மனிதராக இருப்பார். 2வது வீடு 11ஆவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது
உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பணம் இருக்கும். அந்த மாதிரி இந்த 11வது பாவங்கிறது லக்னத்துக்கு சாதகமான வீடு. அதே மாதிரி 2வது வீட்டுக்கு 2வது வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இது 10வது பாவமாக வரும். ஒரு பாவத்துக்கு கெடுக்கக்கூடியது அந்த பாவத்திலேருந்து வரக்கூடிய 4, 8, 12வது பாவம் தான் கெடுக்குமே ஒழிய 10வது பாவம் 70% அந்த பாவத்துக்கு சாதகமாக இருக்கும். அப்போ இந்த 11வது பாவம் என்பது 2வது பாவத்துக்கு 70% நன்மை. அப்போ டோட்டலாக கூட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா 270ன்னு வருது. புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்கிறேன். 270 மார்க் வரும். 200க்கு 270, அதாவது இதுக்கு ஒரு 100 மார்க், இதுக்கு ஒரு 100 மார்க்குன்னு போகும்போது இந்த 11வது பாவம் சராசரி பாவத்தை விட சிறப்பாக இருக்கிறது. இதே நீங்கள் 8, 12 எடுக்கும்போது அங்கேயும் 0 மார்க், இங்கேயும் 0 மார்க் வந்துடும். இதே நீங்கள் 10வது பாவம்னு வரும்போது 2ஆம் பாவத்துக்கு அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துக்கு 100% நன்மைன்னு எடுத்துக்கலாம், லக்னத்துக்கு 70% நன்மைன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 11வது பாவம் ஒரு அடிப்படையாக, ஒரு நேர்மையாக, அதாவது 12 பாவங்களில் ஒரு நேர்மையான தீர்ப்பு கடவுள்கிட்ட கொடுத்து அவர் என்ன சொல்லுவார்னா 11வது பாவம் தான் இருக்கிற பாவத்திலே உயர்ந்த பாவம் சொல்லுவார். இதே நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக டெலகிராம் குரூப்பில் கடந்த வருடம் நடந்த பட்டிமன்றத்தில் 11வது பாவம் சிறந்ததா 10ஆம் பாவம் தனி மனித வளர்ச்சிக்கு சிறந்ததான்னு சொல்லும் போது தீர்ப்பு நான் தான் கொடுத்தேன். நான் 10ஆம் பாவத்தை தான் கொடுத்தேன். ஏன்னா நான் மனுஷன் இல்லையா, மனிதன் பார்க்கும்போது அவன் பொருளாதாரத்தை சார்ந்து தானே இருப்பான். ஆனால் கடவுள் கொட்ட தீர்ப்பு கொடுக்கும்போது 11வது பாவம் தான் சொல்லுவார். அந்த வகையில் இந்த 11வது பாவம் ரொம்ப சிறந்த பாவம். 12 பாவத்தில் நல்ல அற்புதமான பாவம். ஒரு ஜாதகத்தில் நிறைய பாவங்கள் 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது 11வது வீட்டு உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிரகம், அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் 11வது வீட்டு உபநட்சத்திரமாக, உதாரணத்துக்கு புதன் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த புதனுடைய நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திரத்திலே நிறைய கிரகங்கள் இருக்கும்போது, அப்போ நிறைய கிரகங்கள் புதனுடைய ஏஜென்ட்டாக ஆகும்போது, நிறைய கிரகங்கள் 11வது வீட்டு வேலையை செய்யும் போது அந்த ஜாதகர் மிக உற்சாகமான நிலையில், மகிழ்ச்சியான நிலையில். இதை நம்முடைய பழைய ஜோதிட முறையில் இந்த 11வது பாவத்தை சர லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்கிறாங்க. அது ஒரு பொது விதி. அது சர லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல. இங்கே சரம் ஸ்திரம் லக்னத்தோட பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை. நாம் எடுக்கக்கூடிய கான்செப்ட் வெறும் அது லக்னத்துக்கு என்ன விளைவு, ஒரு குறிப்பிட்ட பாவம் லக்னத்துக்கு என்ன விளைவு, அந்த பாவத்துக்கு என்ன விளைவு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த 11வது பாவம் என்பது மிக அற்புதமான பாவம். மிக அற்புதமான பாவங்கிறதால நிறைய கிரகங்கள் 11வது வீட்டை தொடர்பு கொள்வது என்பது சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் 11வது பாவம் 2, 4, 6, 10 மீண்டும் அதே ரூல் தான். இங்கே 2, 4, 6, 10 தான் இங்கே பொருளாதாரம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பொருளாதாரத்தை சேமிக்க வைக்கக்கூடிய குணம். இந்த சேமிப்பு என்பது இந்த 11வது வீட்டில் தான் இருக்குது. ஏன்னா விரயம் என்பது 12வது வீடுன்னு பார்க்கும்போது 11வது வீடு தான் சேமிப்பு. அந்த வகையில் இந்த 11வது பாவத்துடைய காரகத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். உடல் கூறில் பார்த்தீங்கன்னா இது முழங்காலையும், அதேமாதிரி வைட்டமின்கள் அப்படிங்கிறது இந்த 11வது பாவம் தான். குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மருத்துவ ஜோதிடத்தில் இந்த வைட்டமினை பற்றி நம்ம பார்ப்போம். குழந்தைகளுக்கு இந்த வைட்டமின் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி திருப்தி, அபிலாஷைகள், உற்சாகம்னா சந்தோஷமாக இருக்குது. அதாவது பூரண திருப்தி வந்துட்டாவே ஒரு சந்தோஷம். உற்சாகம்னா என்ன அர்த்தம்? ஒரு 80 வயசு பெரியவர் ஒரு டான்ஸ் ஆடுறாருன்னா எப்படி இருக்கும், அதுதான் உற்சாகம். உற்சாகம்னா நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியோட அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாகமாக, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு பாட்டி கூட டான்ஸ் ஆடும். குறிப்பான ஏடிஎம்கே அலுவலகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அலுவலகம் கூட அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 70 வயசு நபர் கூட உட்காந்து டான்ஸ் ஆடுவார். அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து காமிப்பாங்க. அது உற்சாகம் என்பது தான் இதுதான். முழு அறிவு, ஒரு மனிதனுடைய முழு அறிவு. ஏன்னா அறிவு என்பது அகம் சார்ந்து இருக்கிறதால இந்த முழு அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 11வது பாவத்தோட காரகம் ஒரு விஷயத்தில் நாம் முழுமையாக தெளிவு பெறுதல். ஏன்னா ரகசியம் அல்லது தெளிவு பெறாத பாவம் அப்படிங்கிறது 12வது வீடு. அந்த 12வது வீட்டுக்கு இது 12வது வீடாக போயிடுறதால முழு அறிவு, ஒரு விஷயத்தை பற்றின முழுமையான அறிவு அப்படிங்கிறது, அதை பற்றி எந்த ஒரு ரகசியமும் இல்லை, எந்த ஒரு புரிதலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எனக்கு புரிந்து விட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் முழு அறிவு என்பது இந்த 11வது வீடு. ஏன்னா அறிவு என்பது அகம் சார்ந்தது, அதனுடைய முடிவு என்பது திருப்தி அடைந்து விடுகிறது.
அப்படிங்கிற வகையில் முழு அறிவு, ஒரு குறிப்பிட்ட துறையில் முழு அறிவை பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த 11வது வீடு. அதாவது ஒரு ஜாதகத்தில் இரட்டைப்படை ஒற்றை லக்னம் 11வது பாவங்கிறது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு எல்லா விதத்திலும் ஒரு திருப்தி கிடைத்து அவருடைய அறிவை அவர் திருப்திப்படுத்திக் கொள்வார். இதே 11வது வீடு வந்து 10வது வீட்டையோ அல்லது 6வது வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது அவர் இன்னும் பற்றவில்லை, இன்னும் நான் கற்க வேண்டும், இன்னும் கற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதில் அவருக்கு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். இங்கே என்னன்னா இந்த பாவங்கள் 11வது வீடு ஒற்றைப்படை பாவத்திலும் தொடர்பு கொள்ளும் போது இங்கு சொல்லக்கூடிய பாவங்கள் இந்த காரங்கள் எல்லாமே அகம் சார்ந்த உற்சாகம், முழு அறிவு, இதெல்லாம் என்னென்னா அகம் சார்ந்த காரங்கள். 11வது பாவத்தில் இருக்கிற அகம் சார்ந்த காரங்கள். உடல் திறன், குறிக்கோள் அப்படின்னு வரும்போது அது புறம் சார்ந்த காரகமாகிடும். குறிக்கோள்னா ஒரு லட்சியம், நான் இந்த மாதிரி ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு லட்சியம் வரும்போது நம்முடைய ஆசைகளை அடக்குனா தான் லட்சியத்தை அடைய முடியும். ஒரு மனிதன் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறார், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறார். அவருடைய ஆசைகள் எல்லாத்தையும் துறந்து விட்டு அவர் தொடர்ந்து ஒரு 5 வருடங்கள் இல்லை 10 வருடங்கள் தொடர்ந்து அவர் ஒரே நோக்கில் தன்னுடைய ஆசைகளை குறைத்து கொண்டு வரும்போது அவருடைய குறிக்கோளில் வெற்றி பெற முடியும். ஒரு இலக்கில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த 11வது பாவம் என்பது இந்த 2, 4, 6, 10 இந்த வீடுகளை தொடர்பு கொண்டாதான் நல்லது. இந்த 2, 4, 6, 10ங்கிறது 11வது வீட்டுக்கு எதிராக இருந்தாலும் கூட அது லக்னத்தை அவ்வளோ கெடுக்கல. பட் புறம் சார்ந்த விஷயமான 2வது வீட்டுக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த காரகம் புறம் சார்ந்த காரகம். சுலப வெற்றி என்பது கூட உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 11வது பாவம். அது வெற்றி என்பது அகம் சார்ந்த வெற்றியா புறம் சார்ந்த வெற்றியான்னு பார்க்கும்போது 2, 4, 6, 10 வரும்போது அது ஈஸியாக வெற்றி பெறுதல், அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்காது. நிகர லாபம் அப்படிங்கிறதும் அந்த 11வது பாவம் 2, 4, 6, 10 வரும்போது தான் அந்த இதெல்லாம் வந்து புறம் சார்ந்த காரகம். 11வது பாவத்தில் புறம் சார்ந்த காரகம். நீண்ட கால நண்பர்கள் வந்து நல்ல நீண்ட நட்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது 11வது பாவம் 1, 3, 7, 11. ஏன்னா நட்பு என்பது அகம் சார்ந்தது. அது 1ஐயோ 3ஐயோ 7ஐயோ 11ஐயோ தொடர்பு கொள்ளும்போது அந்த நீண்ட கால நட்பு என்பது இருக்கும். 5, 9ஐயும் தொடர்பு கொள்ளலாம். 8, 12 தொடர்பு கொள்ளலாம். 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இங்கே அகம் சார்ந்த காரகம் புறம் சார்ந்த காரகம் ரெண்டுமே கெட்டு போயிடும். அப்போ 8, 12 தொடர்பு கொள்ளாத 1, 3, 7, 11, 5, 9 இதெல்லாம் தொடர்பு கொண்டால் நீண்ட கால நட்பு வந்து ஒரு ஆத்மாத்மா இருக்கும். இதே 2, 4, 6, 10 வரும்போது அந்த நட்பு மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார். ஒரு ஆத்மாத்மான நட்பு என்பது இருக்காது. அந்த நட்பு என்பது ஒரு பொருள் சார்ந்து இருக்கும், ஒரு வியாபாரம் சார்ந்து இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நலம் விரும்பிகள். இந்த 11வது பாவம் நலம் விரும்பிகளை குறிக்கக்கூடியதால் 11வது பாவம் அதாவது நலம் விரும்பிகள் அந்த 2, 4, 6, 10 வரும்போது என்னன்னா நலம் விரும்பிகள் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வோம் அப்படின்ற மாதிரி. விசுவாசிகள் ஆனால் என்னன்னா இந்த 2, 4, 6, 10 வரும்போது இந்த விசுவாசிகள் நலம் விரும்பிகள்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து 11வது வீட்டை கொஞ்சம் வீக் பண்ணுறது. 2வது புறம் சார்ந்து இருக்கும்போது அதனுடைய அமைப்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நோயிலிருந்து பூரணமாக குணமடைதல் இது 11வது பாவம். ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் 11வது பாவம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போது சேமிப்பு என்பதும் கூட புறம் சார்ந்தது. 11வது பாவம் சேமிப்பு என்பது 2 விதமான அமைப்பு. நம்ம உடம்பில் இருக்கிற உயிர் சத்து சேமிப்பு, அதாவது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற சக்தி அப்படிங்கிற சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்தி அப்படிங்கிறது குளுக்கோஸ்ன்னு சொல்கிறோம். இந்த நல்ல சக்தி என்ன ஆகுதுன்னா நிறைய குளுக்கோஸ் வந்து உடம்புக்கு பயன்படுற குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜன் அப்படின்னு ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி உடம்புல சேமித்து வைக்கப்படுது. அதுதான் சேமிப்பு. அது வந்து 11வது பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கும்போது 11வது பாவத்துடைய உபநட்சத்திரம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய உயிர் சக்தி என்பது சேமிக்கப்படுகிறது. இதே 11வது பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது, இரட்டைப்படை பாவம்னா 2ஐயோ 4ஐயோ 6ஐயோ 10ஐயோ தொடர்பு கொள்ளும் போது அப்புறம் பொருளாதாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கும். எப்போதுமே அவருக்கு சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்துடும். 11வது பாவம் யார் யாருக்கெல்லாம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சேமிக்கக்கூடிய அந்த பழக்கம் வந்துடும். ஏன்னா பொதுவாக சேமிக்கக்கூடிய பழக்கமின்மை அப்படின்னாவே ஆசைகளை அடக்கி நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு அடிப்படை தேவைகளை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத வீண் செலவுகள் ஆடம்பரமான வாழ்க்கைன்னு சொல்கிறேன் இல்லையா, இது 11வது பாவத்தை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம்.
ஒரு மனிதன் ஒரு மனிதன் என்ன விட்டுட்டு போறாரு, அவர் விட்டுட்டு போகும்போது அவரோட போயிடுதா அல்லது எதனார் விட்டுட்டு போகிறாரா அப்படிங்கிறது அந்த 11வது பாவம் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த 11வது பாவம் என்பது எதை ஒருத்தர் வைத்து விட்டு போகிறார். இந்த 11வது பாவம் 4வது வீட்டை தொடர்பு கொண்டால் சொத்தை விட்டுட்டு போவார். 11வது பாவம் 10வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய தொழிலை ஒருத்தருக்கு விட்டுட்டு போவார். தன் நிறுவனத்தை அப்படியே தனக்கு பிறகு இந்த நிறுவனம் வேறு ஒருத்தருக்கு தன்னுடைய பரம்பரைக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சேமிப்புன்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது சுறுசுறுப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா 11வது பாவத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெமினான்னு சொல்லியிருக்கேன், உடல் திறன் சொல்கிறேன். அந்த ஸ்டெமினா அப்படிங்கிறது இந்த 11வது பாவத்தில் காரகமாக இருக்கிறதால அது ஒற்றைப்படை பாவத்தில் தொடர்பு கொள்ளும்போது சுறுசுறுப்பான நபராக இருப்பார், உற்சாகமான நபராக இருப்பார். எப்பவுமே படுத்த படிக்கையாக இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த 11வது பாவத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் குழு, கட்சி, நண்பர்கள், சங்கம், மாநாடு. ஒரு குழுன்னு வரும்போது 10 பேர் ஒத்த கருத்துடையவர்களின் குழு என்பது தான் இந்த 11வது பாவத்தில் காரகம். அதுக்கப்புறம் கட்சி, ஒரு குழுன்னு பார்க்கும்போது சின்ன லெவல், கட்சின்னு பார்க்கும்போது பெரிய லெவல். ஒரு குழுன்னு பார்க்கும்போது என்ன, ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர். ஒரு கட்சின்னு பார்க்கும்போது பல லட்ச தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அது ஒத்த கருத்துடையவர்களின் குழு அப்படிங்கிறது தான் இந்த 11வது பாவத்தில் காரகம். சங்கம், ஆக்சுவலாக சங்கத்தை முன்னாடி போட்டுட்டு கட்சி தான் அப்புறம் போட்டிருக்கணும், எழுதும் போது மாற்றி எழுதிட்டோம். குழு, அதுக்கப்புறம் அதை விட உயர்ந்தது சங்கம், அதை விட உயர்ந்தது கட்சி, அதுக்கப்புறம் மாநாடு, சபைனா ஒரு குறிப்பிட்ட நபர்கள், ஒரு 100 பேர் 200 பேர் உட்காந்துட்டு இருக்க, ஒரு 100 பேர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சபைனா. மாநாடுன்னு பார்க்கும்போது லட்சக்கணக்கான மக்கள். உதாரணத்துக்கு சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக் ஜாம்னு சொன்னாங்க. அந்த மாநாட்டுக்குள்ளே போனவங்க 50 கிலோமீட்டர் அப்படின்னு கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் கலந்துக்கினாங்க சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த மாநாடு என்பது. அப்புறம் உச்சநிலை கல்வி PhD என்பது. அது மட்டும் இல்லாமல் சித்தப்பாவை குறிக்கக்கூடியதுன்னா 9வது பாவம் என்பது தகப்பனாருன்னா அதுக்கு 3வது பாவம் சித்தப்பா. அப்போ மருமகளை குறிக்கக்கூடிய பாவம் தான் இந்த 11வது பாவம். இந்த 11வது பாவம் 8, 12 தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு சித்தப்பா கூடவும் மருமகள் கூடவும் சண்டை சச்சரவுகள், திருமணம் சம்பந்தமான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மருத்துவ ஜோதிடம் பற்றியும், கர்ம ஜோதிடத்தை பற்றியும், தொழில் ஜோதிடத்தை பற்றியும், திருமண ஜோதிடத்திலையும் இந்த 11ஆம் பாவத்துடைய பங்களிப்பு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.